சிந்து பைரவி சீரியல்ல இனி எபிசோட்ல சிட்டு எல்லா உண்மையுமே பஞ்சாயத்துல சொல்லிடுறாங்க. இப்ப பஞ்சாயத்துல உட்கார்ந்திருக்க அந்த பெரிய தலைவர்கள்லாம் நேரா சிவா கிட்ட தான் அதுக்கப்புறம் கேள்வி கேட்கறாங்க. ஆனா சிவா எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கிறாங்க. சோ இதுக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிச்சாங்க இல்லையா? இப்ப உண்மை மட்டும் பாத்தீங்கன்னா சிந்து தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நான் அதே இடத்துல உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சிந்துவோட அப்பா சொல்றதும், அதே மாதிரி நம்ம சிவாவோட பெரியம்மா அன்னபூர்ணி சொல்றதும், இதை எல்லாத்தையுமே நம்ம சிவா கேட்டுட்டு சிந்து பாத்தீங்கன்னா உண்மையை ஒத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கும்போது அங்க சிவா எல்லாத்தையுமே சொல்லிடுறாப்புல. ஸோ அப்பவே புரிஞ்சு போச்சு இந்த கேஸ்ல இருந்து சிந்து தப்பிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பரபரப்பா கொண்டு போகணும் அப்படிங்கறதுக்காக எப்படி எல்லாம் கொண்டு போறாங்க தெரியுமா? சோ இவங்க ரெண்டு பேரும் அமைதியா இருக்காங்க இல்லையா? உடனே அன்னபூர்ணி இருந்துகிட்டு, ஆமா இந்த உண்மையை நீ கல்யாணத்து டைம்லயே சொல்லியிருக்க வேண்டியதானே, இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ஆரம்பிச்சதுதான். பின்னாடி இருக்கிற பைரவி இருந்துகிட்டு, நீ சிட்டு உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நீ அழைச்சிட்டு வரல, சிட்டுவுக்கு பணத்தை கொடுத்து நீ வாங்கி பொய் சொல்ல வச்சிருக்க இந்த பஞ்சாயத்துல அப்படின்னு சொல்லி எல்லா ஆதாரத்தையுமே கொடுக்கறாங்க. அதாவது இந்த சினேகா சித்துவோட குடும்பத்துக்கு எவ்வளவுலாம் பண உதவி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிட்டுவோட கடனை எல்லாத்தையுமே அடைச்சிருக்கிறாங்க. 5 லட்சம் ரூபாய். அதுக்கப்புறம் சிட்டுவோட அப்பாவுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் இப்ப இலவசமாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, சிட்டுவோட அப்பாவுக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க. சிட்டு பேர்ல 1 கிரவுண்ட் நிலத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு எல்லா ஆதாரத்தையுமே பைரவி எடுத்துட்டு பஞ்சாயத்துல கொடுக்கறாங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா சிட்டுவ காசு கொடுத்து வாங்கி வேணும்னே இப்படி ஒரு பையான பஞ்சாயத்தை கூட்டி இருக்கா இந்த சினேகா அப்படிங்கிற மாதிரி நிக்குது. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம இங்க சினேகா ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் என்னடானா நம்ம சிவா அப்படியே அமைதியாவே நின்றுகிட்டு இருக்கிறாங்க. இப்ப இதெல்லாமே விசாரிச்சுட்டு நாளைக்கு நான் தீர்ப்பு சொல்றேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறாப்புல நம்ம ஜட்ஜ் ஐயா, அதாவது பஞ்சாயத்து தலைவர் ஐயா. சோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் நம்ம சினேகா சிவாவை கூப்பிட்டு, ஏன் நீ அமைதியாவே இருக்க, நீ உண்மையை சொல்லி இருந்தீனா எல்லாம் நடந்திருக்கும்ல, ஏன் இப்படி அமைதியா இருக்க, நான் என்ன உன்னை பொய்யா சொல்ல சொன்னோம், உண்மையை தானே சொல்ல சொன்னோம் அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் அன்னபூர்ணியும் சரி, சிந்துவோட அப்பாவும் சரி, ஏன் சிவா நீ அமைதியாவே இருக்க அப்படின்னு இப்ப சிவாவை தான் எல்லாருமே கேள்வி மேல கேள்வியா கேட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு என்ன நடக்கும் தான் தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.